மேடம், கொரியர் வந்திருக்கு. யாருக்கு? சத்யாங்கிற பேருக்கு. நான் தான். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இந்தாங்க. தேங்க்யூ மேம், வரேன். சரிங்க. எங்க இருந்து வந்திருக்கோம்? நமக்கு யார் அனுப்பியிருப்பா? பாட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கம்பெனில இருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர். ஆனா நான் எங்கேயுமே அப்ளை பண்ணவே இல்லையே. ஒருவேளை மியூசிக் டீச்சர் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்களோ? அன்னைக்கு சொன்னாங்க நல்ல வேலை வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன்னு. ஆனா இதுல எந்த இடத்துல வேலைன்னு போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. சென்னை. சென்னை இல்லையா? சென்னைக்கு எப்படி அம்மாவை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை இப்படி ஒரு வாய்ப்பு வந்தது. சென்னையிலே வேலை பார்த்துக்கிட்டு அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. காசுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆனா அம்மா சென்னைக்கு போறதுக்கு ஒத்துக்கணுமே. வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா சம்மதிப்பாங்கன்னு தான் தோணுது. ஆனா சென்னைக்கு போகணும்னு சொன்னா வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ? எப்படியாவது அம்மா ஒத்துக்க வைக்கணுமே. இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. எப்படியாவது அம்மா ஒத்துக்க வைக்கணும். இப்ப என்ன பண்றது? சுகுமார் மாமா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட பேச சொல்லலாமா? வேண்டாம், அம்மா கோச்சுக்கும். முதல்ல அம்மா கிட்ட பேசலாம். அப்ப அம்மா ஒத்துக்கலன்னா சுகுமார் மாமா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட பேச சொல்லலாம். அதுதான் சரியா இருக்கும்.